ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து விவோ Y29 5G இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்படியே ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த ஃபோனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 198 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நேனோ சிம் வந்து 2 நேனோ சிம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை வந்து உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. அமுலேட் டிஸ்பிளே கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஓப்போலாம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அமுலேட் டிஸ்பிளேலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பூட் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.68 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 1000 nits வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அந்த ரிங் லைட்டு, அந்த பிரைமரி கேமரா, செகண்டரி கேமரா பார்க்க வந்து ரொம்பவே லுக்காக இருக்குது. இது ஒரு 5G ஃபோன் தான். அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14 கொடுத்துட்றாங்க. ஃபன் டச் OS 15 வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் கண்டிப்பாக வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஃபன் டச் OS 14 தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சிலிக்கான் கேஸு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் கேபிள், அடாப்டரு, குவிக் ஸ்டார்ட் கேட்டு, சிம் எஜெட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 6nm கொடுத்துருக்காங்க. ப்ராசஸருக்காக ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து மாலி G57 MC2 ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4GB இருக்குது, 6GB ரேமும் அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட கிடைச்சது வந்து 6GB ரேமு. 6+6 12GB ரேமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 கொடுத்துருக்காங்க. அதில் ரிங் லைட்டு ஃபிளாஷ் உண்டு. 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வந்து 1080 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.